செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 12ஆம் வகுப்புக்கு தேவையான ஹிஸ்ட்ரி பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் எப்படி மார்க் ஈஸியாக எடுக்கிறது A to Z எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது 12ஆம் வகுப்பு வரலாறு பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண்கள் 90 மார்க். ஓகேங்களா? 90 மார்க்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 3 பார்ட் 4 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் பகுதி 1ல் 20 ஒன்வேர்டு இருக்கும். ஓகேங்களா? 20 ஒரு மதிப்பெண்கள் வினா வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் A to Z வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் வந்து வருவதற்கான சான்சஸ் இருக்குது. 1-2 டிஃபிகல்ட் அவுட் ஆஃப்லேருந்து வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிங்க. அண்ட் இது முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பகுதி 2 பார்ட் 2 ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 33க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 கொஷின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? 7 ஒரு மதிப்பெண்கள் வினாவில் உங்களுக்கு எந்த வினா, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வினா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்றத கம்பல்சரியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை கன்ஃபார்ம் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? 6 கொஷின் நீங்கள் எதனா சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். 7வது கொஷின் அவங்க சொல்கிற கொஷின் கண்டிப்பாக வந்து எழுதி ஆகணும். ஓகேங்களா? 2 மார்க் நீங்கள் அப்படியே முடித்ததுக்கப்புறம் பகுதி 3 பார்ட் 3ல் ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், அவற்றில் வினா எண் 40க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 கொஷின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸில் முக்கியமானது என்னென்னா இதுலேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 மார்க் மாதிரி 3 மார்க்லேயும் வந்து 6 கொஷின் நீங்களாக சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். பட் 7வது கொஷின் மட்டும் வந்து கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 6 கொஷின் யுவர் சாய்ஸ், 7வது கொஷின் அவங்க சொல்கிற கொஷின் எழுதணும். ஓகேங்களா? ஸோ 3 மார்க் முடிஞ்சிச்சு. 3 மார்க் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். ஆன்சர் ஆல் த கொஷின். ஓகேங்களா? மொத்தம் வந்து 7 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 7 கொஷின் ஒரு கொஷின் 5 மார்க்கு. இதில் ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 41 எடுத்துட்டிங்கன்னா ஆ அல்லது ஆ ஏ ஆர் பி அப்படின்னு வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் எதுவோ அதை ஆப்ஷனை போட்டு கொஷின் நம்பரை போட்டு கரெக்டாக எழுதுங்க. அப்போ தான் வந்து மார்க் வரும். ஸோ நீங்கள் எதாவது ஒன்று மிஸ் பண்ணிங்களாலும் மார்க் வந்து போட மாட்டாங்க. ஸோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? பொதுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக நீட்டாக அழகாக ப்ரெசன்டேஷனை கொடுத்து கையெழுத்து அடித்தல் திருத்தல் எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக வந்து மார்க் போடுவாங்க. ஓகேங்களா? நமக்கு தேவை ப்ரெசன்டேஷனை கொடுத்தாவே ஆசிரியர் பெருமக்கள் மார்க் போடுவாங்க. அதை கரெக்டாக பண்ணுங்க. அண்ட் இது மேலும் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு மாடல் கொஷின் பேப்பர். இதில் இருக்க கொஷினே அப்படியே பப்ளிக் வராது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் மேலும் இந்த கொஷின் பேப்பர் PDF வந்து நான் டெலகிராம் குரூப்பில் போடுறேன். மறக்காமல் வந்து பார்த்துக்குங்க. குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் குரூப் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான கொஷின் பேப்பர் A to Z போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் A to Z எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படிச்சுட்டு இருப்பாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.